ஆனா என்னண்ணே, எப்படிண்ணே ஷோ ஓகேவா? ஃபைனலா முடிஞ்சிருச்சா? எப்படி ஏதாச்சும் அதான் அது அப்டேட் இருக்கா? லாஸ்ட் 2 பேர் லாஸ்ட் 3 டிக்ளேர் பண்ற அந்த ஒரு போர்ஷன் மட்டும் இன்னைக்கு எடுக்கிறாங்க. ஓகேண்ணே, ஓகேண்ணே. 5-4 யார் 2 முடிஞ்சிருச்சு. பேர் இப்ப அவுட் ப்ரோ? 4 5 4 ரயன் அண்ட் பவித்ரா. யாரு 5th பிளேஸ் பவித்ராவா ரயானா ப்ரோ? 5th பிளேஸ் ரயன், 4th பவித்ரா. ஓகே ப்ரோ. நல்லா பெர்ஃபார்மன்ஸ்லாம் நல்லா இருந்ததா ப்ரோ? டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ்லாம் பண்ணாங்களா? சுனிதா, அன்ஷிதா, தர்ஷிகா இவங்க 3 பேரும். அதுக்கப்புறம் ஆன் அண்ட் ஆஃப் சின்ன குட்டி குட்டி சில விஷயங்கள் பண்ணிட்டு இருந்தாங்க. நல்லா இருக்கும், உங்களுக்கு பார்க்க நல்லா இருக்கும். அப்புறம் தலைவி ஜாக்லின், மஞ்சரி, தலைவர் ராணா, தீபக், அப்புறம் ஆனந்தி இவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு 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 அவார்ட் மாதிரி ஒன்று கொடுத்தாங்க. சூப்பர் ப்ரோ. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டேக்ல அட்டென்ஷன் பெஸ்ட் அட்டென்ஷன் அப்படின்னு போட்டு, அப்புறம் ஸ்ட்ராட்டஜிஸ்ட், கேம் சேஞ்சரு, சூப்பர் ஸ்ட்ராங்கு, இந்த மாதிரி கேட்டகரியில ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒரு அவார்டு. நல்லா இருக்கும் பாருங்க, இன்ட்ரெஸ்டிங்கா தான் போச்சு. அது எல்லாருக்கும் ரிவ்யூ பண்ணும்போது சேதுபதி சார் கிட்ட கேட்க வேண்டிய கேள்விகள்னு சொல்லி எல்லாரும் கண்டஸ்டன்ஸும் ஒரு கேள்வி செஷன் நடக்கும். அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போகும். அதுக்கப்புறம் மக்கள் எதிர்பார்க்கிற ஜாக்லின் எலிமினேட் ஆகும் போது என்ஜாயடா பண்றீங்க அப்படின்றதுக்கு ஜெஃப்ரி சத்யா வச்சு செஞ்சுட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் அதோட விளக்கமும் கொடுப்பாங்க இவங்க. அது ஆக்சுவலா இங்க பாதி விஷயம் உங்களுக்கு நீங்க புரிஞ்ச மாதிரி பேசுறது எனக்கு பார்க்கும்போது சிரிப்பா தான் இருக்கு. பேசுங்க பேசுங்க, நல்லாதான் இருக்கு. அந்த அவ்வை சண்முகி படத்துல சொல்லுவாங்க, இந்த சைடு இருக்கவங்களுக்கு எல்லாம் உண்மை தெரியும், அந்த சைடு இருக்கவங்க எல்லாம் உண்மை தெரியாதுங்கிற மாதிரி ஒரு டயலாக் இருக்கும் கிளைமேக்ஸ்ல. அந்த மாதிரி சொல்றீங்களே ரவீந்தர் சார். இல்ல நீங்க பேசுறீங்களா இதுல பாதி உண்மை இல்ல. என்னால இன்னைக்கு ஒரு நாள் தானா பேச முடியும், பேசவும் முடியல. எனக்கு சிரிப்பா இருக்கு. ஆக்சுவலா இங்க எவனுக்கும் சொல்றதுக்கு தைரியமும் இல்ல. வந்து பேசுங்கடான்னா அது அவனுங்க. இப்போ ஜெஃப்ரி மேட்டர் மட்டும் எடுத்துப்போம். பயங்கரமா ஒரு 2 நாள் முன்னாடி இது இந்த மாதிரி மறுபடியும் ஒரு கான்ட்ரோவர்ஷியலா ஒரு கண்டென்ட் ஒன்று சோஷியல் மீடியாவில் போயிட்டு இருந்தது தெரியுங்களா? நான் வெளில வந்தா பார்த்தேன்னு வைங்களேன், ஒரு டக்குன்னு திடீர்னு சம்மந்தமே இல்லாமல் ஜெஃப்ரி பாயிண்ட்ல அது நீங்க பாத்தீங்கன்னா அந்த கன்சர்ன் பர்சன் ஜெஃப்ரியும் பயங்கரமா க்ளோஸா நேத்து பூரா ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. எது இஷ்யூன்னு என்ன இன்டர்பிரிட் ஆகுதோ அது இங்க இஷ்யூவானே தெரியறதுக்கு முன்னாடி அந்த இஷ்யூல ஃபுல் கண்டென்ட் போகும் சோஷியல் மீடியால. அது இஷ்யூவா இல்ல இல்லையா? அதே மாதிரி ஜாக்லின் போனதுக்காகத்தான் இவங்க சிரிக்கிறாங்கன்றது இன்டர்பிரிட் ஆனா அதை எடிட் அவங்க காமிக்கிற அந்த ஒரு விஷயத்துல இருந்து ஒரு விஷயம் கன்வே ஆகுது. அவனுங்க அங்க எதுக்காக சிரிச்சானுங்கன்றது அவனுங்க அதை சொல்லவும் முடியல. சொன்னா எங்க அது ஒரு ட்ரெண்ட் ஆயிடுமோன்னு சொல்லாமலும் இருக்கானுங்க. ஆனா பார்க்கும்போது இப்போ ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, இப்போ ப்ராக்டிக்கலா பேசணும்னா எல்லாருக்கும் ஒவ்வொருத்தங்களுடைய பாயிண்ட் வந்து ப்ரையாரிட்டின்றது. நீங்க ஒரு பிளேயர் போனா சோகமா இருக்கணும்ன்றது அங்க அந்த பிளேயரால பாதிக்கப்பட்டவங்க எப்படிங்க நீங்க அந்த சோகத்தை எதிர்பார்ப்பீங்க? அவங்க எக்ஸிட்ல வந்து ஃபன் பண்றாங்கன்னு சொல்ல வரல. ஆனா அவங்களுடைய அந்த வீட்டுக்கு வந்த மொமெண்ட் வந்து ஃபன் பண்றதுக்கு தவிர வேற எதுவும் கிடையாது. அவங்க எக்ஸிட் ஆனது பெரிய பாதிப்பு இருக்கிறவங்களுக்குள்ளதான் அந்த ஃபேஸ் அந்த அந்த டிப்ரெஷன் இதெல்லாம் இருக்குமே தவிர இவங்களுக்கு இப்போ உடன்படி பெரிய அவங்க போகும்போது இருக்கிற அந்த சோகமான அந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் அவங்களுக்கு அது ஒரு பெரிய கன்சர்னாவே தெரியல. ஏன்னா அவங்களுக்கு இவங்க ப்ரையாரிட்டைஸ்ல அப்படி இல்லை. இந்த ஒரு பாயிண்டே வந்து வேற 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 மாதிரி மேனிப்புலேட் ஆகி இன்டர்பிரட் ஆகி ஐயோ இவங்க போனதை கொண்டாடுறாங்க அது இது இதெல்லாம் என்னன்னா சரி அப்படியும் ஒரு கண்டென்ட் டிராவல் ஆகணும்ல. நேற்று அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு தலைவி ஜாக்லின் வந்து ஒரு 3 பேர் 4 பேர்கிட்ட மட்டும் தான் பேசினாங்க, வேற யார்கிட்டயும் பேசவும் இல்லை. வெறப்பா வந்துட்டாங்க. ஓகே சார், உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா சார்? ரன்னர் யாரு, செகண்ட் ரன்னர் யாருன்னு? சுபா மேம், நான் ஒன்னே ஒன்னு சொல்லிட்டு போயிடுறேன். சுபா மேம், ரவி சார் உள்ள போனா தீபக்கு நிறைய லவ் இருக்குன்னு சொல்லுங்க. சச்ச ஜெம் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்க ரவி சார். அவருக்கு உங்க பேரையே சொல்லிருக்காங்க.
ரவி சார் சுபான்னு ஒரு பேரையும் சொல்லிருங்க ரவி சார். தீபக் அண்ணா கிட்ட. நான் வந்து தனிப்பட்ட முறையில ஜாக்லின் ஃபேன்ஸ் பேர் எல்லாம் சரி சொல்லியிருக்கேன். சௌந்தர்யா ஃபேன்ஸ், சௌந்தர்யா வெறியர்கள்னு சொல்லியிருக்கேன். முத்துக்குமரன் குடும்பம் சொல்லியிருக்கேன். நான் தனித்தனியா பேர் எனக்கு எவ்வளவு பேர் தெரியுமோ அவ்வளவு இன்டராக்ஷன்ல இருக்க அத்தனை பேரையும் சொல்லியிருக்கேன். ஆனா மறுபடியும் ஷூட்டுக்கு போறீங்களா? ஆமா, மத்தியானம் இருக்குல்ல. ஓகே ஓகே, அதுலதான் வின்னர் அனௌன்ஸ் பண்றாங்க. ஆமா, ஓகே ஓகே. யாருக்காச்சும் எதுவும் கேள்வி இருந்தா நான் பேசுறேன். நேத்து ஒரு வீடியோ பார்த்தோம், ஷோ டெலிகாஸ்ட் பண்ணப்போ. இந்த ஃபினாலே வந்து நீங்க 7 சீசன் பார்க்காத ஃபார்மேட் ஃபினாலே தான். இல்ல சார், நேத்து சார் லைவ் ஒரு சாட்டர்டே ஷோ பண்ணாங்கல்ல. அப்போ எக்ஸிட் ஆறப்போ முத்து வந்து ஒரு வேலை பார்த்தாப்ல, கட்டி பிடிச்சிட்டு ஒரு வேலை பார்த்தாப்ல. அது ரொம்ப நல்லா இருந்தது சார். ஆக்சுவலா ரொம்ப கியூட்டா இருந்தது. எங்களுக்கு இங்க பார்க்க முடியல. ஆமா, நீங்க பார்க்க முடியல, நாங்க பார்த்தோம். அது எப்படி இருந்ததுன்னா, விமர்சனங்களை கடந்து அந்த வந்து ரொம்ப அழகா இருந்தது. ரொம்ப அழகா இருந்தது. அவர் சொல்லியிருப்பாரு, டே வெளியில நான் உனக்கு நீங்க சொல்லுவீங்க உடனே எனக்கு எப்படி வந்து தீபக் அண்ணா எப்படியோ நீங்களா அப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாப்ல. ரொம்ப நல்லா இருந்தது அது பார்க்க. அவரும் உங்களை யாராவது அந்த மாதிரி ஹக் பண்ணாங்களா அப்படின்னு வந்து தெரியல. பட் அது முத்து அப்படி ஹக் பண்ணது ரொம்ப ஒரு மாதிரி வீட்டுல எல்லாம் சொன்னாங்க, பார்க்க நல்லா இருந்தது அப்படின்னு. நான் அதுக்கப்புறம் ஒரு கவுண்டர் போட்டேன். அதுக்கப்புறம் அந்த விஷயம் வரல. என்னன்னா கட் பண்ணி முடிச்சோன்னே, நீ கட்டி பிடிச்சதுக்கு அப்புறம் பிஆர்னு கன்ஃபார்மே பண்ணிருப்பானுங்க அப்படின்னு அண்ணன் பார்த்துட்டு ஓட்டுருவான். ரொம்ப நல்லா இருந்தது பாக்குறது. நேற்று ரொம்ப பாசிட்டிவா இருந்தது சார். நேற்று எபிசோட் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. எல்லா கண்டஸ்டன்ஸும் நடுவுல உட்கார வச்சு அந்த 5 பேரையும் ரவுண்டா வந்து ஒரு விஷயம் பண்ணி நீங்க வெளியில அடிச்சுக்கோங்க. அதான் சீனா இருக்கு. அப்படியே பயங்கரமா வன்மத்தை யார் சார் இங்க ஜாக்லின் சொல்றதுக்கு அப்படி இப்படின்னு எல்லாம் அதெல்லாம் நல்லா இருக்குது. வெளியில பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்கு. ஏன்னா அதுக்கு உடையவர்கள் பார்க்கும் போதுதான் அதை சிரிச்சுக்க முடியும், ஃபன் பண்ணிக்க முடியும். பாடுறா என் ரசிகர்கள் துடிக்கிறாங்க பாடுறா அப்படின்னு. இதுவும் ஒரு வித்தியாசமான மொமெண்ட் தான். ஆனா உண்மை என்னன்னு தெரியாம பேசுறது வரைக்கும் தெரியும் போது ஒரு வருத்தம் வரும் பாருங்க. அப்பதான் எல்லாருக்குமே அவங்களுக்கு நம்ம வேலையை வந்து எந்த அளவுக்கு எமோஷன்ஸை தேர்ட் பர்சன் மேல வந்து எப்படி எக்ஸிபிட் பண்ணணுன்றது ஒரு ப்ராக்டிஸ் தான். அது வர்றப்பதான் அந்த ஒரு மெச்சூரிட்டி. ஒரு எப்பவுமே பாசிட்டிவா பேசுறவங்களுக்கு எந்த ரிக்ரெட்டும் வராது. ஒருத்தங்க மேல ரொம்ப அபிப்பிராயம் வச்சு பயங்கரமா பேசுறவங்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன டிசப்பாயின்மெண்ட் ஆனாலும் நாம வச்ச நம்பிக்கையே நம்மளை வந்து ரொம்ப கில்ட்டா ஃபீல் பண்ண வைக்கும். அது அவ்வளவு எமோஷனை கொண்டு வந்து சோசியல் மீடியால கொட்டுறதுனால அது நாளைக்கே வந்து இன்னொரு சைடு பின்னாடா அப்படி பேசினா இப்ப இப்படி நடக்குது அப்படின்ற மாதிரி இருக்கும். இதுதான் இது தடுக்கவும் முடியாது. இதுதான் ரொட்டீனாவும் நடந்துகிட்டும் இருக்கு. சார், ஜாக்லின் அவங்க கிட்ட பேசுனீங்களா சார்? How does she feel now? Is she better? புரியல சார். பர்சனலா ஜாக்லின் அவங்க கிட்ட பேசுனீங்களா? How is she now? Is she better? நீங்க வேற, நீங்க எல்லாம் அடிச்ச அடியில ஜாக்லின் என்ன பாக்குறதே அது வரைக்கும் அண்ணன் ஒன்னு சொல்லிட்டு நேத்து போனோட கைய கொடுத்தா ஹலோ சார் ஹவ் ஆர் யூ அப்படின்ட்டு போயிட்டா. சரி, நம்ம மேலதான் கேஸ் எழுதிருக்குன்னு பார்த்தா 7-8 பேர் மேல கேஸ் எழுதிருக்கு போல. அவன் செலக்டடா 4 பேர் கூட மட்டும் தான் பேசினான். சார் முத்து கூட பேசுனாங்களா சார்? அதெல்லாம் இன்னும் வெளில வரல. இன்னும் எப்படி பாஸ் முத்து கிட்ட பேசாம இருப்பாங்க? ரன்னர் அப் யாருங்க? ஏங்க உங்களுக்கு தெரியாததா? எங்களுக்கே தெரியறதுக்கு லேட் ஆகுது, உங்களுக்கு தான் முதல்ல தெரியுது. இல்ல ஆனா இல்லண்ணே, கீழே கேக்குறாங்க, கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்காக கேக்குறாங்க. எங்களுக்கு என்னண்ணே ஒருத்தர் மாதிரி இது கொடுத்துருங்க. இப்போ ஆக்சுவலி இப்போ என்னன்னா ஃபர்ஸ்ட் ரன்னர் அப் வந்துட்டு சௌந்தர்யா, விஜய் விஷால், அப்புறம் சௌந்தர்யான்னாங்க. இப்ப மாறிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. எதுங்கிறதே கன்ஃபியூசிங்கா இருக்குண்ணே. ஒரு ஆண் ரன்னர், ஒரு ஆண் வின்னர், ஒரு பெண் ரன்னர், மற்றொரு ஆண் செகண்ட் ரன்னர். தேங்க்யூண்ணே, அவ்வளவுதான். ஜாக்கோட ஏவி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கீழ இருந்து மெசேஜ் போடுவாங்க. சூப்பர்னா சூப்பர், செமையா இருக்கும். சூப்பர் ஸ்ட்ராங்ன்ற அவார்டும் கிடைச்சது.
நல்ல appreciation, நல்ல ஒரு அப்ரிசியேஷன் கிடைச்சது. ஓகேண்ணா ஓகேண்ணா. வேற யாருக்காச்சும் எதுவும் கேள்விகள் இருந்தா நீங்க தயவு செஞ்சு கேளுங்க. ஏன்னா ஸ்பீக்கர்ல வாங்கிட்டு கொஞ்சம் பேர் அப்படியே இருக்கீங்க. கீழே இருந்து ரிக்வஸ்ட் நிறைய வருது. ஸ்ரீ கேளுங்க ஸ்ரீ. ரவி சார், உங்களுக்கு ஏதாச்சும் அவார்ட் கொடுத்தாங்களா? கருவாடு தான் கூட்டு போய் செய்யறி செஞ்சுட்டு எனக்கு அவார்டா? ஐயோ ஐயோ, என்னைய விட்டா போதும்னு நானே சார், எனக்கு நீங்க கொடுக்குற பெரிய அவார்ட் இந்த ஈவி கதவை திறந்து விட்டீங்கன்னா நானே ஓடிடுவேன். என்னைய விட்டுருக்கு சார்ன்னு கேட்டுட்டு இருக்கேன். வேற யார் யாருக்கு சார் அவார்ட் கொடுத்தாங்க, ஏதோ சொல்ல முடியுமா? அவ்வளவுதான், இவங்க 6 பேருக்கு தான். கீழே இருந்து கேட்கிறாங்க. அருண் பாத்தீங்களா? அருண் எதுவும் பேசினாரா சூப்பர் உங்ககிட்ட? எப்படி சூப்பர் கூல். இருக்காரு? ஆனா அவன் புத்திசாலி, அவன் கரெக்டா வராம போயிட்டான். ஆனா இது அவன் தான், அவன் ஹி சோ கூல், மிஸ்ஸிங் த மொமெண்ட்ஸ். பட் அவன் ஒரு ஜென்டில்மேன் தான் சொல்றாப்புல. அவன் எவ்வளவு அந்த இடத்துக்கு எவ்வளவு டீசெண்டா நடந்துக்கணுமோ நடந்துக்கிட்டு, அவனுக்குள்ள நிறைய டிசப்பாயின்மெண்ட்ஸ் அண்ட் ரிக்ரெட்ஸ் இருக்கு போல. பட் அவன் காமிக்கல. ஹி தரோலி ப்ரூவ்ட் அ ஜென்டில்மேன். அங்க வந்து எல்லார்கிட்டையும் வீட்டுக்குள்ள எப்படி இருந்தானோ அதே மாதிரி. நீங்க ஆக்சுவலா நேத்து பார்த்துருக்கணுங்க. உங்க எல்லாருமே காணாத காட்சி என்னன்னா, நான் உங்களுக்கு அந்த ஃபர்ஸ்ட் வீக்ல ஒண்ணு சொன்னேன்ல, இப்ப காட்டுவானுங்க பாருங்க ஒரு அன்பு. அதே மாதிரி வெளியில வந்த உடனே அந்த கேமரா இல்லைன்னு உள்ளுக்குள்ள ஒண்ணு நடந்ததுல நீங்க பார்த்திருப்பீங்களே, ஒரு பாச பிணைப்புல வெளில வந்து அப்படியே எங்க கூட வன்மம் போயிருக்கோம், நோ டாக்ஸிக்கு, ஜீரோ வெளியில வந்து இவனுங்க பண்றதெல்லாம் பார்க்கும் போது செம்ம சிரிப்பா இருக்கு. எவன் போன் நம்பர் கூட எவன் எவனுக்கு கொடுக்க மாட்டேங்கிறான், அந்த அளவுக்கு கண்டிருக்கானுங்க. அதை எவனாச்சும் என்கிட்ட கேள்வியா கேட்க கூடாதான்னு கேட்டிருந்தானே ஸ்டேஜ்லயே வச்சு செஞ்சிருப்பேன். கிடைக்காம போயிடுச்சு. ரவி சார், பப்ளிக் வாய்ஸ் தான் நாய்ஸ் மேக் பண்ணுன்றத நீங்க இது ஒரு எக்ஸாம்பிள் தானே சார்? இது மாதிரி என்ன எசன்ஸ்? இந்த வின்னர் கேட்டகரி 100% பப்ளிக். ரன்னருக்கும் பப்ளிக் தான். இந்த பப்ளிக் வாய்ஸா வின் ஆகுங்கிறதுக்கு இது ஒரு எக்ஸாம்பிள் தானே கேக்குறேன். Public voice won, no sir. This is one better example ன்னு கேக்குறேன். It won in major grand sum of. உங்க எல்லாருக்கும் இது புரியுதுங்களா? ஆக்சுவலா இது புரியுதா இல்லையோ, என் புரிதலை சொல்லிடுறேன். அதாவது எப்பவுமே ஓட் பேங்கிங் லார்ஜர் வால்யூம்ல நான் ஷோக்கு போறதுக்கு முன்னாடி பேசும்போது கூட சொல்லியிருக்கேன். எத்தனை ஸ்பேஸ்ல இதை கேட்டிருக்கீங்கன்னு தெரியல. கேட்டவங்க கேட்டீங்கன்னா மட்டும் எமோஜிலையோ ஏதோ ரெஸ்பாண்ட் பண்ணுங்க. நான் எப்பவுமே சொல்லுவேன், லாஸ்ட் வீக்ல பயங்கர வேவ் ஒன்று கிரியேட் ஆகும் ஓட்டுக்கு. அது வந்து இது வரைக்கும் இருக்கிற ஜென்ரலா ஓட் போடுற லெவல்ல இருக்காது. அந்த லாஸ்ட் வீக் கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமா ஒரு ஹை வால்யூம்ல வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்றது. அதுக்கு காரணமே என்னன்னா, யாரால ஃபர்ஸ்ட் வீக்கே ஓட் பேங்கை ஸ்டார்ட் பண்ண முடியுதோ, யாரால அதை ஜென்ரேட் பண்ண முடியுதோ அந்த பிளேயர்ஸ்க்கு மட்டும் ஓட்டு போட்டு 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 இருக்கிற ப்ராக்டிஸ்க்கு ரொம்ப ஜாஸ்தியாக ஆரம்பிக்கும். அப்படி இருக்கிற பிளேயர்ஸ்க்கு மட்டும்தான் ரொம்ப ரொம்ப ஹெவி வேலை நடக்கும். இங்க பாதி பேருக்கு பிஆருக்கும் பெய்டு பாட்ஸ்க்கும் இருக்கிற டிஃபரன்ஸே புரிய மாட்டேங்குது. பிஆர் கேன் இன்ஃப்ளூயன்ஸ் ஓட்ஸ், பெய்ட் பாட்ஸ் கேன் ஜென்ரேட் ஓட்ஸ். பெய்ட் பாட்னா எப்படின்னா, ஒரு ஏஜென்சி இருக்கும், அவன் ஒரு சிம் கார்டு, ஒரு ஃபோனு, ஒரு ஓட்டுக்கு 6000 ரூபான்ற மாதிரி ஒரு பேக்கேஜ்ல 15 வாரம் ஒரு பிளேயர் இருக்கணும் அப்படின்னாங்கன்னா, அந்த 15 வாரத்துக்கு அந்த பிளேயருக்காக ஒரு பேக்கேஜ் பேசுவான். எனக்கு வந்து மொத்தமா 1 லட்சம் ஓட்ஸ் வேணும், மொத்தமா எனக்கு 2 லட்சம் ஓட்டு வேணும், இல்லை 20 லட்சம் ஓட்டு வேணும் அப்படின்னா அதுக்கு ஒரு பேக்கேஜ் பேசிட்டு 13 வீக்ஸ் வரைக்கும் எத்தனை தடவை நாமினேட் ஆனாலும் என்னை சேவ் பண்ணி விடணும் இந்த பர்சன்டேஜ்ல. ஃபைனல் ஃபினாலேல வரும்போது எனக்கு இவ்வளவு லிஸ்ட் டிஃபரன்ஸ்ல வேணும்னு ஒரு 20 lakhs 25 lakhsன்னு ஒரு மேக்ஸிமம் வால்யூம்ல ஒரு பிசினஸ் பேசுவாங்க. 10ல இருந்து 25 lakhsக்குள்ள. இது தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, மலையாளம் எல்லா லாங்குவேஜ்லயும் இந்த மாதிரி பெய்ட் பாத் சிஸ்டம்னு ஒன்று இருக்கு. இவங்க என்ன கேட்டானே சொல்லுவாங்களா, அப்படியெல்லாம் ஒண்ணு நடக்காது, வராது, கிடைக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் ஆக்சுவலா எப்பவுமே டிபேட்டா போகிற ஒரே டாபிக். சௌந்தர்யா எப்படி ஃபீல் பண்றாங்க சார்? அண்ட் ஒன் லாஸ்ட் क्वेश्चन, இவருக்கு ஏன் முத்து மேல அவ்வளவு கோவம் ஜெஃப்ரிக்கு? எனக்கு அது நல்லா பார்க்க முடிஞ்சது. அவ்வளவுதான். நீங்க வேற, அதெல்லாம் கிடையவே கிடையாது. ஜெஃப்ரி முத்துலாம் அதாவது நீங்க பாக்குறதுல உங்களுக்கு எப்படி எடுத்துக்கிறீங்களோ அப்படிதானே கன்வே ஆகுது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், எந்த ஒரு இன்டர்பிரிட்டேஷனும் நீங்க ஒரு வியூ பாயிண்ட்ல பாத்துடுறீங்க. நீங்க ஜென்ரலா இப்போ நீங்க வந்து
நீங்க ஜெஃப்ரி அன்லஸ் ஜெயிக் அப்படின்னு இப்ப அந்த வீட்டுல இருக்கணும்னா ஜெஃப்ரியோட பாயிண்ட் ஆஃப் வியூல ஜெஃப்ரிக்கு விஷால் தான் ஜெயிக்கணும். முத்துக்குமரன் அதுக்காக இதா நினைச்சா அப்படி கிடையாது. இப்ப நிறைய பேருக்கு பேசுறவங்கள ஒரு மாதிரி எப்பா நீ உர்றா, நீ சொல்றதே நான் கேட்டு போயிடுறேன் அப்படின்னு இப்ப முத்து அதிகமா பேசா இந்த மாதிரி தான் பேசுற அந்த இதே தவிர அது அவங்க 2 பேருக்குள்ள ஃபன் ஈச் அதர் தானே தவிர 2 பேருக்கும் கான்ஃபிளிக்டாலாம் ஒன்றும் கிடையாது. அதாவது இவருக்கு அவர் மேல வன்மம் அப்படி பார்த்து கோவா கேங்கு எங்க அக்கா அது இது அதெல்லாம் இருக்காங்க. எதுக்காக அவன் ஜாக்லின் விட்டு வெளில வந்தான்னு தெரிஞ்ச அவனே வாயத்தோன்னு சொன்னாதான் அது உங்களுக்கு புரியும். எல்லாருக்கும் ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, அதை அவங்க ஷேர் பண்ண மாட்டாங்க. ரெண்டாவது நீங்க பாக்குறதுல உங்களுக்கு அந்த பெட்ரேல் பாரு, எவ்வளவு கூட இருந்தவங்க இப்படி பேசுறாங்க பாரு. நான் நடுவுல ஒரு தடவை இதை பேசுறேன், அது வெளியில டெலிகாஸ்ட் ஆச்சா எனக்கே பாக்குற ஒரு கியூரியாசிட்டி இருந்தது. ஜாக்லினையும் சௌந்தர்யாவும் உட்கார வச்சு உங்க 2 பேர்ல ஒரு நட்பு பொய், அது எந்த நட்பு அப்படின்ற ஒரு கான்வர்சேஷன் வந்தப்போ சௌந்தர்யா மூச்சு வச்ச மாதிரி ஒண்ணு கேட்பா, அதுக்கு ஜாக்லின் இழிச்சு போயிடுவா. அது வந்துச்சா? வந்தது சார், வந்தது. அதுக்கப்புறம் நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன் ஆகி அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் நைட் அவர் கணக்குல பேசுவாங்க வெளியில உட்கார்ந்துக்கிட்டு. அது வந்துச்சா? வந்தது சார், வந்தது. அது முடிச்சுட்டு அடுத்த நாள் காலையில நான் சௌந்தர்யா கிட்ட என்ன முடிஞ்சுதா அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அவ என்கிட்ட தெரியல ப்ரோ, இப்பவும் குழப்பமா தான் இருக்கு. நம்ம அதுக்குதான் அவர் கணக்குல பேசுறீங்க, முடிஞ்சுதா? இல்ல எனக்கு இன்னும் குழப்பமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போவா. நான் நான் சௌந்தர்யா 1000 டைம்ஸ் ஸ்ட்ராங்கர்ன்னு தான் சொன்னேன். ஜாக்லினை எந்த இடத்துலயும் இறக்கி கூட பேசல. ஆனா அதுக்கே இப்படின்னா நட்புன்னு சொன்ன சௌந்தர்யா, நட்புன்னு சொன்ன ஜெஃப்ரி, நட்புன்னு சொன்ன அதாவது கோவா கேங்ல சொன்ன ரஞ்சித், இவங்கெல்லாம் ஜாக்லின் என்ன பேசுறாங்க அப்படின்றத என்ன பெர்ஸ்பெக்டிவ்ல பாக்குறாங்கன்றது, அது எப்படிங்க ஒரு பொண்ணை எல்லாருமே ஒரு ஆஸ்பெக்ட்ல வேற மாதிரி பாக்குறாங்க அப்படின்றது என்னென்ன ஆங்கிள் அவங்க அவங்களுக்கு ஒரு வியூ பாயிண்ட் இருக்கோ அவ்வளவுதானே தவிர நீங்க உங்களை ஒத்துக்க வைக்கணும்ன்றது எங்களுக்கு வேலை கிடையாது. இல்ல அந்த அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஆன அந்த மொமெண்ட்டை நீங்க உங்களால சேஞ்ச் பண்ணவும் முடியாது. அது அவங்க அவங்களுக்கு இருக்கிற தேர் ஓன் எக்ஸ்பீரியன்ஸ். நீங்க நீங்க இந்த கேமராவை தாண்டி வர முத்துக்குமரன் ஜாக்லின் கிட்ட பேசும்போது இதே வேவ் இதே எமோஷன்ல பேசுறாருன்னு முத்துக்குமரனையும் பாருங்க. எல்லாருக்கும் இந்த நான் நேத்து லைவா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். அந்த பார்டர் தாண்டின உடனே என்ன நடந்துச்சுன்னு. இதுதான் ரியாலிட்டின்றது ரொம்ப அப்ரப்டா தெரிஞ்சது. மறுபடியும் ஒரு ஸ்டேஜ்ல எல்லாரும் உட்காரும் போது மறுபடியும் கொண்டு வந்துடுறானுங்க அன்பு, பண்பு, பாசம், அப்புறம் நேசங்கள், பாசங்கள். அந்த சாங்கை அப்பா அப்பான்ற மாதிரி இருந்தது. சௌந்தர்யா எப்படி ஃபீல் பண்றாங்க சார் ஆஃப்டர் இப்போ? she climbed by her own. அந்த மொத்த ஹவுஸ்ல அவ ஒரு யூனிக் அடையாளம் இல்ல, ஒரு 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 கேட்டகரைஸ்டா ஒரு ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் பிளேயர் ஆப்போசிஷன்ஸ்ல நிறைய பேர் இருக்கும் பொழுது அப்படி நிறைய பேர் பிளேயருக்கு நடுவில் ஷீ பில்ட் ஹர் ஓன் பிரிக்ஸ். ஐ மீன் கரெக்டா பாயிண்ட் பண்ணி அவங்க பாட்டு வளர்ந்துருக்காங்க. அது நான் ஏதோ வளர்றாங்கன்னு நினைச்சேன். அங்கே போனோடனே ஷீ இஸ் ஆஃப் வெரி கிளியர் பெர்ஸ்பெக்டிவ்லி, ஷீ இஸ் வெரி கிளியர். 1 minute. ஓகே. 1 second ப்ளீஸ். ரோமல், ஸ்ரீ, அபி கொஞ்சம் நீங்கலாம் பேசிட்டீங்கன்னா கீழே இறங்குனீங்கன்னா இல்ல இஎம்கே என்ன பேசணும், ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்காரு. இஎம்கே பேசிடுங்க. ஓகே ரோஷினி. தேங்க்யூ ஓகே அபி. டன். ரோமல் கொஞ்சம் கீழே ப்ளீஸ். ஸ்ரீ, அசூஸ் பேசுறீங்கன்னா மேல இருங்க, இல்லைன்னா கீழே போயிடுங்களேன் ப்ளீஸ். இல்ல போனாதான் என்னாட்டு மேல ஏத்த முடியும். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. நான் ரிமூவ் பண்ணனா நீங்க ரூமை விட்டு வெளில போயிடுவீங்க. ஸ்ரீ பேசணுமா? இருங்க, இஎம்கே அடுத்து நீங்க பேசுங்க. பட் என்னாட்டு மேல தூக்கவே முடியலையே. ஓகே. ஸ்ரீ சுபாஷ் மோகனா ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க.